வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், தொகுப்பாளர் கவிதா மேடம், பிஆர்ஓ சக்தி சரவணன் சார், அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை, அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் இந்த விளையாட்டுக்காரன் அந்த படத்தோட டீமுக்கு தான் போய் சேரும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த விளையாட்டுக்காரன் அந்த டைட்டில் வந்து என் கூட ஒத்துப்போம். ஏன்னா இப்போ வரைக்கும் நான் எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் நான் பாட்டுக்காக வெளுத்ததெல்லாம் பாரு அப்படின்னு அப்படியே வர பாதையில் நான் பாட்டுக்காக போயிட்டே இருக்கேன். எங்கள் அம்மா எங்கள் ஆயாலாம் அடிக்கடி சொல்லுவாங்க, விளையாட்டுக்காரனாக இருக்கானப்பா, இன்னமும் புத்தி இல்லாமல் அப்படியே ஏதோ அப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த டைட்டில் பார்க்கும்போது அப்படியே எனக்கே ஒரு இது தோணுச்சு, இன்னமும் புத்தி இல்லாமல் தான் இருக்கிறான். இப்போ கூட பாருங்கள், இந்த படத்தில் இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க, ஆனால் இந்த படத்துக்கு என்னை கூப்பிட்ருக்காங்க. அந்த இடத்துல இந்த படத்தில் சம்மந்தப்பட்டதோ இல்லை படத்தோட பேரையோ வெளியில் பிரபலப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு பேட் எடுத்துகிட்டு வந்தேன், பால் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த கீர்த்தி கூட வெளியில் கிரிக்கெட் விளையாடுற மாதிரிலாம் பண்ணேன். இது வந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு ஒரு விளையாட்டுத்தனமாக தான் தெரியும், என்னப்பா அப்படின்னு. என்னோடய குடும்பத்துலேயும் யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு. என்ன பண்ணுறது, இதுதான் நான் சொன்னேன், நான் இன்னும் நான் விளையாட்டுக்காரனாக தான் இருக்கேன் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் இந்த படம் கவிதா மேடம் சொன்னாங்க, இந்த மாதிரி பாட்டு பாடி ஆரம்பிங்க அப்படின்னு. உப்பு இல்லா கடல் இருக்குமா, நட்பு இல்லா வாழ்க்கை நிற்குமா தம்பி, உப்பு இல்லா வாழ்க்கை இருக்குமா, நட்பு இல்லா கடல் இருக்குமா. ஸோ அப்படி இந்த படத்தில் வந்த பாட்டு நட்புக்காக ஒரு இந்த கதையில் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தாஸ் அவர்களுக்கு, இயக்குனர் தாஸ் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். லெஃப்டில் வாங்க, ரைட்டில் வந்து லெஃப்டில் வாங்க. தாஸ் அவர்களை வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 15-20 வருஷமாக தெரியும். நான் அப்போது நடிக்கிறதுக்கு சான்ஸ் தேடி ஆஃபீஸ்லாம் போகிறப்போ நிக்காட்ஸில் ஆஃபீஸ் பாயாக இருந்தார், ஏவிஎம்மில் இருந்தார், சிஜே சினிமா விஜயகாந்த் சாரோடது இந்த நிறைஞ்ச மனசு இதெல்லாம் பண்ணாங்க இல்லையா, அந்த இதெல்லாம் இருந்தேன் நான். ஸோ அப்போ வந்து சினிமா அதே பற்றி பேசிகிட்டு இருப்பார். அப்புறம் ஆஃபீஸ் பாய்க்கு முன்னாடி வந்து இந்த தபேலா வாசிக்கிறவங்க, மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு உள்ளவங்க அவங்க தானே, அவங்க அசிஸ்டண்டாலாம் போவார். ஸோ அப்படி சினிமா மீது ரொம்ப ஆர்வம் கொண்டவர் அவர். இன்றைக்கி ஒரு கடின உழைப்பு மூலம் இன்றைக்கி இந்த கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும், சரிங்களா? அதான் விளையாட்டுக்காரன். கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். படத்தோட தயாரிப்பாளர் விவசாயி அப்படின்னு சொன்னார், அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னொரு வாழ்த்துக்கள் எதுக்குனாக்கா, என் பக்கத்தில் உட்காந்து நான் ஒரு ஃபோனே ஆஃப் பண்ணாமல் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, பேசுகிறதே கேட்க முடியல. எடுத்து அதை ஏரோப்ளேன் மோடில் போட்டேன் சார், சைலண்ட்டில் போட சொன்னீங்க, ஏரோப்ளேனில் போட்டேன். அப்புறமா அதை எடுத்து விட்டுட்டேன். அப்படி ஒரு கள்ளங்கப்படம் இல்லாத ஒரு வெள்ளை சட்டை போட்டதுக்கு ஒரு அறிகுறி, அவர் மனசும் வெள்ளை அப்படின்ற மாதிரி பேர் மனவளன் சார் தானுங்களே. வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதே மாதிரி கவிதா மேடம் தொகுப்பாளர், எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும் அந்த இடத்துல கவிதா மேடம் இருந்தாக்க ஒரு திருவள்ளுவர் அவங்க வந்து நேரடியாக வந்து அந்த திருக்குறளை பற்றி பேசினா எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். இன்னைக்கு நிகழ்ச்சி புதன்கிழமை, இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது கூட பொதுவாகவே நம்ம வீடு கூட பார்த்தீங்கன்னாக்க காலையில் நம்ம எழுந்திருக்கும் போது ஒரு சுப்ரபாரதம் பாடிச்சுனாக்க அன்னைக்கு நாளில் நல்லா இருக்கும். பார்த்துருப்பீங்க இல்லையா, கௌசல்யா சுப்ரராம பூர்வா சஞ்சா சபத்தசே அப்படின்னு. அந்த கௌசல்யா சுப்ரபா அப்படின்னு இல்லை, இனிமேல் இந்த கவிதா மேடம் அந்த நிகழ்ச்சியில் இருந்தால் கண்டிப்பாக அந்த நாள் நல்ல நாளாக அமையும்.
நான் வந்து இது சும்மா ஒரு மேடைக்காக பேசணும் அப்படின்னு சொல்லவில்லை. உண்மையிலேயே அவங்க அந்த பேசுகிற தோனி இப்போ உள்ள தொகுப்பாளர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பாதி இங்கிலீஷ். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வந்து சிறப்பித்ததுக்கு நன்றி. அடுத்த நிகழ்ச்சி போதும். இது எனக்கான நிகழ்ச்சி இல்லை. புதிய டீம், புதிய இயக்குநர்கள், அவங்கள பற்றி 4 வார்த்தை பேசுங்க. நன்றி. பேசுகிறேன். இப்போ கூட தயவு செஞ்சு கவிதா மேடம் கொஞ்சம் கை தட்டுறீங்களா? என்னை பற்றி புகழ வேண்டாம், இது வந்து எனக்கான மேடை இல்லை. ஏன்னா நிறையா பேர் நான் இங்கே உட்காந்துட்டு போய் என்கிட்ட வந்து சொல்லிட்டு போவாங்க, என்னை பற்றி பேசுங்க, என்னை பற்றி பேசுங்க. இவங்க பாருங்கள், என்னை பற்றி எதுவும் பேச வேண்டாம், நீங்கள் மற்றவர்களை பற்றி பேசுங்க. ஏன்னா அந்த கவிதா மேடமுக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு ப்ரொடியூசரோட வழி என்ன அப்படின்றது. இன்னைக்கு 3-4 லட்சம் செலவு பண்ணி ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணும்போது படத்தை பற்றி மட்டும் பேசி அவங்களுக்கு பெருமை சேர்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த கவிதா மேடமுக்கு என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் சுப்பிரமணிய சிவா சார், அவங்க வாழ்த்த வந்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னன்னாக்கா இப்போ எல்லாரும் என் பேர் கூல் சுரேஷ் தெரியும், இந்த கூல் அப்படின்றது தெரியும். கமெண்ட்டில் வேறு மாதிரிலாம் கூட பூவெலாம் போட்டு இது பண்ணுறீங்க. ஆனால் இந்த கூலுன்றது ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு காரணம் சுப்பிரமணிய சிவா சார் தான். திருடா திருடி, ப்ளீஸ் தட்டிடுங்க. அந்த சுப்பிரமணிய சிவா சார் இல்லை என்றால் இன்னைக்கு உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய இந்த கூல் அப்படின்ற ஒரு வார்த்தையே உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஏன்னா அன்னைக்கு திருடா திருடி படம் அப்போது கருணாசனை வந்து இந்த டாலரை பிடிச்சி சொல்லுவார், டேய் இது என்னடா அது, கூலு போடாயம் அப்படின்னாரு. உடனே தனுஷ் சார் வந்து அதை நிறுத்தி அது ஒரு காமெடியாக பண்ணோம். அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு. 186 நாள் அவார்டு வாங்கின அந்த படத்துக்கு. காமராஜர் அரங்கத்தில் அந்த நிகழ்ச்சி நடந்தது. 186 நாள் அந்த படத்துக்கான அவார்டு வாங்கினேன் நான். அது வந்து என்னால் மறக்கவே முடியாது. அது மட்டும் இல்லை, சுப்பிரமணிய சிவா சார் இன்னைக்கு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அஜித் சார் படத்துக்கு கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். பப்ளிக் விஜய் சார் படத்துக்கு ஷூட்டிங் நடக்குதுனாக்கா உடனே ஊர்லேருந்துலாம் கிளம்பி வந்துடுவாங்க, இப்படிலாம் இருக்கும். அதே மாதிரி ரஜினி சார் படம், கமல் சார். ஆனால் திருடா திருடி படத்திற்கு திருச்சியில் ஷூட்டிங் நடக்கிறப்போ ஷூட்டிங்கே நடத்த முடியல. 1/2 நாளோட பேக்கப் பண்ணியாச்சுங்க. அன்றைக்கி அந்த 1/2 நாளுக்கு அப்புறம் ஷூட்டிங்கே பண்ண முடியல. அவ்வளோ க்ரௌடு. சாப்பாடு வந்த சாப்பாடெலாம் ரூமுக்கு அனுப்பிச்சாச்சு. ரூமில் போய் சாப்பிடுங்க, இன்றைக்கி ஷூட்டிங் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, நாளைக்கு எங்கே லொக்கேஷன்றது நாங்கள் காலையில் தான் சொல்லுவோம். இப்போவே யாருன்னா சொன்னாக்க அது இந்த ஊர் மக்களுக்கு சொல்லிடுங்க. அங்கே கூட்டம் வந்து லாரியாக திரண்டு வந்துட்டாங்க. உண்மை தானே சார்? லாரியாக திரண்டு வந்தாங்க அன்னைக்கு. இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இன்னைக்கு தனுஷ் சார் தமிழகத்தில் மட்டுமல்ல ஹாலிவுட் பாலிவுட்ல வரைக்கும் கொடி கட்டி பறக்கிறாரு. ஆனால் அன்னைக்கு கொடி கட்டி பறப்பார் என்பது இந்த சுப்பிரமணிய சிவா சாருக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் படம் துள்ளுவத இளமை, அந்த படத்தில் கூட தனுஷ் சார் வந்து மெயின் கேரக்டரில் 4 பேரில் ஒருத்தர் தான் நடிச்சிருந்தாரு. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆன உடனேயே சுப்பிரமணிய சிவா சாருக்கு தெரிஞ்சிருக்கு, கண்டிப்பாக இந்த 4 பேரில் ஒரு முத்தை அவர் தேர்ந்தெடுத்து அந்த முத்துக்கு நல்லா அவர் பட்டை தீட்டினாரா இல்லையோ, இல்லை அவரே தீட்டிக்கிட்டாரா நான் தெரியல. ஆனால் அப்படி ஒரு அந்த வைரத்தை, அந்த வைடூரியத்தை கண்டு எடுத்து இன்னைக்கு உலகம் முழுவதும் பெருமைப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகராக, தயாரிப்பாளராக, இயக்குனராக வந்திருக்காரு அப்படின்னாக்க அது சிவா சாருக்கு அன்னைக்கே அது தெரிஞ்சிருக்கு. இப்போ கூட நான் வந்து இதை வந்து அவரை பெருமைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சொல்ல வரல. ஆனால் அன்னைக்கு அந்த துள்ளுவதயமை ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த திருடா திருடின்ற படத்தை இயக்குனர் அவர்கள் தனுஷ் சாரை சூஸ் பண்ணார். அதன் பிறகு 6 மாதம் கழிச்சு தான் காதல் கொண்டேன் ரிலீஸ் ஆச்சு. காதல் கொண்டேன் மிகப்பெரிய ஹிட்டு. அந்த 186 நாள் இப்போ உள்ள படங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமைக்கு காலையில் ரிலீஸ் ஆகும், ஈவினிங்கே வந்து ஒரு சக்ஸஸ் மீட்லாம் வைப்பாங்க. ஆனால் அப்போது 186 நாள் ஓடின அந்த படம். அவர் மிகப்பெரிய ஒரு இயக்குனரான அவர் சுப்பிரமணிய சிவா சார் அவர் கூட நான் இந்த மேடையில் உட்காந்துருக்கேன் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விளையாட்டுக்காரன் டீமுக்கு. இந்த சுப்பிரமணிய சிவா சார் இவ்வளவு நாள் நான் ஒரு 20-25 வருஷமாக அவரோட பழகியிருந்தாலும் முதலாக இந்த மேடையில் தான் நான் அவர் கூட பக்கத்தில் உட்காந்துருக்க கூட அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் அவர் கூட அவரோட படங்கள் நடிச்சிருந்தாலும் இது வரைக்கும் அவரோட மேடையில் அவர் பக்கத்தில் நான் உட்கார்ந்ததே இல்லை. அதனால் இந்த விஷயத்தை நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். நன்றி சார், உங்களால் தான் எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு பேரோடு இருக்குனாக்க நான் எப்போவுமே உங்களை அந்த நன்றி மறமாட்டேன் சார்.
அதாவது ஒரு விக்ரமாதித்தன் கதை இருக்கு. அதில் 4 நண்பர்கள் இருப்பான். அந்த 4 நண்பர்களில் ஒருத்தன் வந்து எந்த எலும்பு கிடைச்சாலும் அதை வந்து உருவமாக்கிடுவான். இன்னொருத்தவன் அந்த அந்த உருவமான அந்த உருவத்துக்கு நரம்பெல்லாம் செஞ்சு நிற்க வச்சுக்குவான். இன்னொரு நண்பன் என்ன பண்ணுவான், அதுக்கு வந்து தோல் பற்றிடுவான், தோலை உண்டாக்கிடுவான். இன்னொரு நண்பன் என்ன பண்ணுவான்னா அதுக்கு உயிர் கொடுத்துருவான். ஒரு நாள் இப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் புலிக்கு உயிர் கொடுத்துருவாங்க. ஒரு எலும்பை சேர்ப்பான், அது புலி உருவமாக இருக்கும். அதுக்கு நரம்பு பார்க்கணும், புலியாயிடும். புலியாகி 4 பேரையும் அது சாப்பிட்டுரும் அந்த நண்பர்களை. அப்படி கூல் சுரேஷ் எந்த இடத்துக்கு போனாலும் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுறாப்புல. அப்படி ஒரு புலி தான் நம்ம கூல் சுரேஷ். இதை நினைவுபடுத்தி என்னை வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நன்றியை வந்து இந்த உங்கள்கிட்ட இருக்கின்ற சிறந்த பண்புக்கள்லாம் தாயாக விளம்போது நன்றி உணர்வு தான். நன்றி உணர்வு யாருக்கு இருக்குதோ அவன் மாபெரும் மனிதனாக இருப்பான், சிறந்த மனிதனாக இருப்பான். அதுதான் நம்மகிட்ட இருக்கிற நற்பண்புகளுக்கெல்லாம் தாயாக விளம்போது நன்றி. அந்த உணர்வு இருக்கிற வரைக்கும் நம்ம சுரேஷ் வந்து வெற்றி மேல் வெற்றியும் சாதனை மேல் சாதனை கிடைக்கும். நன்றி தம்பி. இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் பேசிடுறேன்ப்பா. அப்புறம் அன்பு செல்வன் சார் அவங்க வாழ்த்து வந்ததில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவரோட குரூப்பில் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார், கூல் சுரேஷை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். இப்போ கூட ஆடியோ ரிலீஸில் வந்து ட்ரெய்லர் பார்க்குறப்போ அப்போ கூட தயாரிப்பாளர்கிட்ட சொன்னார், பாருங்கள் இதில் ஒருத்தராக கூல் சுரேஷை பயன்படுத்தியிருந்தா கூட இன்றைக்கி ப்ரொமோஷனையும் தாண்டி அவன் தோல் மேலே வச்சுட்டு தூக்கிட்டு ஓடிட்டு இருப்பான் அப்படின்னு ப்ரொடியூசர்கிட்ட சொன்னது என் காதில் கேட்டுச்சு. ஸோ அப்படி என் தாய் தந்தைக்கு பிறகு நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த வெள்ள மனம் கொண்ட அன்பு சாருக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் உங்கள் சார்பாக ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு என்னன்னாக்கா, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பத்திரிகையாளர் ஒளிப்பதிவாளர் சங்கம் நடத்திய ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். அப்போ வந்து அங்கே நடத்தினவங்கள்ட்ட கேட்டேன், யார் யார் நடிகர்கள் யார் யார் வரா அப்படின்னு. அப்போ 2-3 பேர் சொன்னாங்க, அவங்க வராங்க இவங்க வராங்க. போய் பார்த்தா ஒரு சிலர் அவங்க மட்டும்தான் வந்தாங்க. அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு மனசுக்குள்ளே ஒரு கஷ்டம். ஏன்னா நீங்கள் என்ன தான் கோடி கோடியாக போட்டு படம் எடுத்தாலும் இந்த இடத்துக்கு வந்து இவங்க முன்னாடி காட்டி அவங்க வச்சுருக்க கேமராவில் அதை ஷூட் பண்ணி அதை வெளியிலலாம் எல்லா இடத்தையும் காட்டுறாங்க. அப்போ அதுக்கு மட்டும்தான் இவங்களை நீங்கள் பயன்படுத்துவீங்களா? அவர்களுடைய நல்லது கெட்டது குடும்ப நிகழ்ச்சி வெளி நிகழ்ச்சி எல்லாத்துலேயும் கலந்துக்க கூடாதா என்பது என்னோட ஒரு ஆதங்கம். அது காரணம் இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா கூட அதுக்கு நீங்கள் தான் காரணம். ஸோ அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நடிகர் நடிகைகள் நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களாக இருக்கும் பத்திரிகையாளர் சங்கம் ஒளிப்பதிவாளர் சங்கம் இவங்களுடைய நிகழ்ச்சிலாம் நீங்கள் தயவு செஞ்சு கலந்துக்கணும். அந்த நேரம் மட்டும் நம்மளோட படத்துக்கு மட்டும் ப்ரமோஷனுக்கு மட்டும் பயன்படுத்தினா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய மன வருத்தம். இது என் மனசுலேருந்து சொல்கிறேன். இது சொல்கிறது கூட எனக்கு இது இருக்கான்னு தெரியல. இருந்தாலும் நான் கண்கூடாக பார்க்குறதுனால உங்கள் ஒருவனாக எனக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு, அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கேப்டன் அந்நியார் அவர்களை பற்றி சில தவறான செய்திகள்லாம் போட்டுட்டு வரீங்க. 1.5 கோடியில் கார் வாங்கிட்டாங்க, திமுக கூட இணைஞ்சதால் 300 கோடி பணம் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து ஒரு பெரிய ஆடம்பர கார் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை சொல்லிட்டு வரீங்க. ஏன் கேப்டன் குடும்பத்திற்கு ஒரு 1.5 கோடியில் கார் வாங்கிறதுக்கு கூட அவங்களால முடியாதா? அது மட்டும் இல்லை, அந்த கார் வாங்கியே கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் கிட்ட ஆகுது. நான் அந்த காரை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பிடிக்கலனாக்க விட்டுட்டு போயிருங்க. அதை விட்டுட்டு எதுக்கு ஒரு தவறான செய்தியை கேப்டன் குடும்பத்தின் மீதும் தேமுதிக மீதும் எதுக்கு ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு வரீங்க? அப்படி நீங்கள் கேப்டன் மேலே உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா, தேமுதிக மேலே உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா, போன எலெக்ஷன்லாம் நிற்கிறப்போ கேப்டனை ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானுங்க. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ வைத்தறிச்சலில் சொல்கிற மாதிரி இருக்கு. அப்படி நீங்கள் கேப்டன் மீதும் தேமுதிக மீதும் அவ்வளவு உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுனாக்க நீங்கள் அப்போவே ஜெயிக்க வச்சிருக்கலாம். ஏன் அவருடைய மகன் பிரபாகரன் அவர்கள் நிற்கும்போது கூட அவரை ஜெயிக்க வச்சிருக்கலாமே? கட்சியில் உள்ளவங்களை ஜெயிக்க வைக்காட்டியும் அட்லீஸ்ட் அவருடைய மகனையாச்சும் ஜெயிக்க வச்சிருக்கலாமே? எதுக்கு இப்படி ஒரு தவறான விமர்சனங்களை எல்லாரும் வைத்துட்டு வரீங்க? தயவு செய்து இந்த உலகம் வந்து வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும். அதனால் நீங்கள் கேப்டன் அவர்களுக்கு தேமுதிக அவர்களுக்கு அந்நியார் அவர்களுக்கு பிரபாகரன் அவர்களுக்கு
நீங்கள் ஓட்டு போடாட்டியும் கூட பரவாயில்ல, ஆனால் தயவு செய்து ஒரு தவறான விமர்சனத்தை வைக்காதீங்க. 300 கோடி வாங்கிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் தான் பக்கத்துலேருந்து போய் எண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? அந்த மிஷினில் போட்டு 300 கோடி எண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு? தயவு செய்து கேப்டன் அவர்களுடைய குடும்பத்தை பற்றி யாருன்னா பேசினீங்கனாக்க உங்கள் நாக்கு அழுகி போயிடும். அவருடைய சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு நீங்கள் அவரை பற்றி கேப்டன் குடும்பத்தை பற்றி தவறாக பேசியிருந்தா உங்கள் குடலும் அழுகி போயிடும். நன்றி, வணக்கம். நான் எப்பவுமே உண்மையை மட்டும்தான் பேசுறாளே. ஏமா வாமா. இந்த சகோதரியின் பெயர் கீர்த்தி. என்ன விளையாடிக்கிறாங்க இந்த படத்துல விளையாட்டுக்காரன். இந்த படத்துல கீர்த்தி சுரேஷா? ஓ, கீர்த்தி சுரேஷா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, கிடைச்சிருச்சு போல. அப்ப இந்த பக்கம் யார் போட்டா போடுவீங்க? ஐயா நான் போறேன்பா, நானு புரியுதுங்களா? அப்போ அதனால இந்த சகோதரி கீர்த்தி அவர்கள் நல்லா நடிச்சிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சுது. உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன் அந்த தாவணி போட்டா புண்ணியம் வரல? தாவணி போட்டா புண்ணியம் வரல? சரி, ஓகே. எனிவே இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். விளையாட்டுக்காரன் படத்திற்காக அதை வாழ்த்த, அதை மிகச்சிறந்த முறையில் ஓட வைக்கின்ற அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தம்பி சக்தி சரவனுடைய ஆணைக்கிணங்க, அன்புக்கிணங்க நேற்று கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு படம் இருக்குன்னு அப்படி வாங்கினார். அடுத்தது தாஸ் இயக்குனர் பேசினார். இந்த படத்தினுடைய விளையாட்டுக்காரனுடைய இயக்குனர் இந்த படம் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு சொன்னால் நட்பை பற்றி சொல்லுதுண்ணே அப்படின்னாரு. ஒரு காதலை சொல்லியிருக்கோம், ஒரு விளையாட்டை சொல்லியிருக்கோம்னாரு. நட்பு என்பது உடுக்க இழந்தவன் கை போலே அங்கு இடுக்கண் களைவதான் நட்பு அப்படின்ற அளவுக்கு நட்பினுடைய மேன்மை சொல்கிற ஒரு குரல் வந்து அப்படி நட்பு இருக்கணும். அதே போல தான் விளையாட்டு. விளையாட்டு என்பது ஒருத்தவன் பேர் வாங்கிறதுக்காக விளையாடக்கூடாது. அந்த கேம், அந்த விளையாட்டு வெற்றி அடைகிறதுக்காக டோட்டல் டீமும் விளையாடணும். அதே போல் காதலில் ஒருத்தவங்க ஜெயிச்சிடக்கூடாது, 2 பேரும் சேர்ந்து ஜெயிக்கணும். எல்லாமே வெற்றியை மையமாக கொண்டது தான் நட்பு, காதல், விளையாட்டு எல்லாமே. கிரிக்கெட் வந்து இப்போ அண்ணா சொன்னாங்கல்ல, கிட்டிப்புல், கோட்டிப்புல்லுன்னு சவுதர்கள்லாம் சொல்லுவாங்க. அது அப்புறம் கிட்டிப்புல்னு மாறிச்சு. அது போய் இப்போ வந்து ஃபுல்லாக கிரிக்கெட் ஆயிடுச்சு. 16ஆம் நூற்றாண்டுகளில் இங்கிலாந்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த விளையாட்டு 11 பேர் ஒரு டீமுக்கு, 2 டீமுக்கு வந்து 22 பேர் விளையாடுவாங்க. இது வந்து ஒரு கனவான்களின் விளையாட்டு என்று சொல்லப்பட்டு 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு ஃபேமஸ் ஆச்சு. அதுக்கு பிறகு மீடியா, டிவி வந்த பிறகு உலகம் பூராக இந்த விளையாட்டு வந்து நம்மகிட்ட வந்து சேர்ந்துருச்சு. அதனால கோட்டி புல்லு போயிடுச்சு. இதில் என்னன்னு கேட்டால், இந்த கிரிக்கெட்டு கனவான்கள் விளையாட்டு, ஏழைகளின் விளையாட்டு ஃபுட்பால். அதுலேயும் 11 பேர் தான் ஒரு டீமுக்கு இருப்பாங்க. ஏழைகளின் விளையாட்டு ஃபுட்பால், பணக்காரர்களின் விளையாட்டு கிரிக்கெட் என்று சொல்லப்பட்டு இன்றைக்கி மிகப்பெரிய பணக்கார விளையாட்டாக ஃபுட்பாலும் ஆயிடுச்சு. அதிக மக்கள் பார்க்கின்ற ஒரு விளையாட்டு, அதிக நாடுகள் விளையாடுற விளையாட்டு. 2வதுல வந்து கிரிக்கெட் இருக்குது. அப்படி ஒரு கிரிக்கெட்டை மையமாக வச்சு தம்பி தாஸ் எடுத்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியானது. அடுத்து வந்து காதலில் வந்து அப்துல் ரஹ்மான் சொல்வது போல், காதலில் தான் கண்கள் பேசுகின்றன, உதடுகள் சந்தித்துக் கொள்கின்றன. அப்துல் ரஹ்மான் ஒரு மிகச்சிறந்த காதல் கவிதை எழுதுவார். அப்படி ஒரு காதலில் வந்து நீங்கள் வந்து கண்களால் பேசுவது தான் காதல். அது என்னென்னா வயசுக்குள்ளே இருக்கணும். வயசுக்கு மீறி கண்களால் பேசிக்கிட்டோன்னா ஆபத்தில் முடிஞ்சிடும். அதனால் காதலும் ஒரு ஆபத்தான விளையாட்டு தான். இளைஞனாக இருக்கிற ஒரு சரியான விளையாட்டு இது. அப்படி காதலையும் ரொம்ப கவனமாக சொல்லியிருக்கிறதா சொன்னாப்புல. அப்புறம் இந்த தயாரிப்பாளர், ஒரு கிராமத்திலிருந்து வர்ற தயாரிப்பாளர் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நான் எப்போதுமே ஒரு மனிதர்களை சந்திக்கும் போது முதலில் நான் மூக்கை தான் பார்ப்பேன். ஒருத்தருடைய மூக்கை தான் நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அது ஏன்னு காரணம் என்ன,
அது மாதிரி நான் சொல்லிட்டு இருக்கும்போது அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன்கிட்ட நான் சொன்னேன், நான் இப்படி தான் அவங்க சொன்னாங்க, ஏய் சிவா என்னப்பா, நான் வந்து ஒருத்தனுடைய காலை தான் பார்ப்பேன்னாங்க. அவங்க காலை நான் பார்ப்பேன். உடனே சொன்னேன், ஏன்க்கா அது நீங்கள் காலை பார்க்குறீங்க? அவங்க சொன்னாங்க, நான் கிராமத்தில் இருக்கும்போது என் பாட்டி, எங்கள் அக்கா, எங்கள் பெரியம்மா எல்லாம் உழைச்சிட்டு வருவாங்க, அந்த கால் அப்படியே முரட்டுத்தனமாக இருக்கும். அப்போ நான் காலை பார்த்து இவன் மிகப்பெரிய உழைப்பாளி இவங்க அப்படின்னு நான் யோசிச்சுக்குவேன். ஆனால் நகரத்தில் வந்து எல்லாம் ஷூ 3 க்ளோஸ் பண்ண செருப்பு போட்டிருக்கிறதால என்னால் அந்த காலை என்னால் பார்க்க முடியலன்னு சொன்னாங்க. அப்படி ஒரு ஒரு உழைப்பினுடைய சின்னமாக இருக்கின்றது தான் கிராமங்கள். அந்த கிராமத்திலிருந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு சிறந்த மணவாளன் சார் வந்து இந்த தம்பி நம்பி படம் பண்ணியிருக்காரு. அவருடைய மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தில் நடித்திருக்கின்ற ஒவ்வொருத்தவங்களும் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இன்னும் அடுத்தடுத்த படங்களில் ரொம்ப கவனமாக படம் பண்ணணும். ஏன்னு கேட்டால் ஒரு திரைத்துறை என்பது ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிக்கிட்டே போகிறது தான். அதாவது எந்த விஞ்ஞானம் வந்தாலும் உடனே ஃபஸ்ட்டு சினிமா உள்ளே இழுத்துக்கும். நீங்கள் கிரேன் கட்டடம் கட்டுறதுக்கு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ லைட் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க 150 அடி கிரேனை. அப்போ சினிமா என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு புதிய கண்டுபிடிப்புகள் வந்தாலும் அது சினிமா உள்ளே இழுத்துக்கும். அப்படி அப்டேட் ஆகிட்டே இருக்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு தொழில். அதனால் நீங்களும் மிகச்சிறந்த அப்டேட் ஆகி சிறந்த படங்கள் பண்ணுங்கள். அண்ணன் அன்பண்ணனுக்கு வணக்கம். தம்பி கூல் சுரேஷ் கிரிக்கெட் பாட்டியோடய வந்துட்டாப்புல, இன்றைக்கி அவர் தான் கண்டென்ட்டு. அதனால் என்னுடைய தம்பி கூல் சுரேஷ்க்கு வாழ்த்துக்கள். இதில் வந்திருக்கிற அண்ணன் ராதாபாரதி அண்ணன், அதாவது நாங்கள்லாம் அதாவது ஆல் சாங் ஹிட்டு ஒரு படத்துலன்னா அண்ணன் படம் தான், வைகாசி பிறந்தாச்சு. ஏன்னா தேவா சார் வந்து அதுக்கு முன்னாடி ஓடுகிற வண்டி ஓடன்னு ஒரு பாட்டு இருக்கு. அதுக்கு பிறகு வந்து எல்லா சாங்கும் ஹிட்டு. அதே போல் இளையராஜாவுக்கு பிறகு பிட் சாங் இல்லாமல் இருந்தது. விட்டாக சாங் போடுவார் ராஜா சார். அதெல்லாம் அண்ணா வந்து பிரமாதமாக இன்றைக்கும் வந்து வைகாசி பிறந்தாச்சு வந்து தண்ணி கூட எடுத்து அந்த பாட்டெலாம் பட்டி தொட்டிலாம் பட்டையை கலப்பின ஒரு மிகச்சிறந்த ஒரு படத்தினுடைய இயக்குனர் அண்ணன். இன்றைக்கி சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நாளில் அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் என்பது மரணத்தினுடைய வெற்றி இன்று, நாளை என்பது பிறப்பினுடைய தேர்வு. அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து மரணத்தில் இருந்து வெற்றி அடைந்தோம், நாளை நினைத்து பிறப்பில் இருந்து